சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய பித்ருக்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள் தை அமாவாசை. உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம தை அமாவாசையில் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த தை அமாவாசையில் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கல்லுப்பு நம்ம தை அமாவாசையில் வாங்கக்கூடாது. நம்ம போட்டுக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் தை அமாவாசையில் வாங்கக்கூடாது. அதே மாதிரி புதிய துணி வகைகள் எதுவுமே நம்ம போட்டுக்கிறதுக்கு வாங்கக்கூடாது. நம்ம வீடு கூட்டுறதுக்கு உபயோகிக்கக்கூடிய துடைப்பம் தை அமாவாசை அன்னைக்கு வாங்கக்கூடாது. முறம் அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு வாங்கக்கூடாது. இந்த பொருட்களை எல்லாம் நம்ம தை அமாவாசையில் வாங்கினோம் அப்படின்னா 2வது இது எல்லாமே நம்மளுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த பொருட்கள் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தை அமாவாசையில் வாங்குறதை தவிர்த்து மென்மேலும் நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல வகையில் நம்ம செயல்களை செஞ்சு நம்ம நல்லா இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.